ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு நார்மல் பேண்ட் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ரொம்ப சிம்பிளான ஒரு பேண்ட். ஓகே, ஸோ நம்மளுக்கு பேண்ட்டுக்கு என்ன மெஷர்மெண்ட்லாம் வேணும் அப்படின்னு நம்ம மெஷர்மெண்ட் கிளாஸ்லேயே பார்த்துருந்தோம். ஹிப் ரவுண்ட், பேண்ட் லென்த், ஆங்கிள் ரவுண்ட் வேணும். ஓகே, நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஹிப் ரவுண்ட் 58, பேண்ட் லென்த் 41 அண்ட் ஆங்கிள் ரவுண்ட் 14. ஓகே, இதை வச்சு நம்ம எப்படி பேண்ட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம நார்மல் பேண்ட் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்போம். அது எப்படி இருக்கும்னு வந்து நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஓகே, இப்போது நம்ம பேண்ட் போடுற இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஹிப் வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிப்பாக இருக்கும் அந்த பேண்ட்டில். ஓகே, அண்ட் அதிலிருந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒன்று பாட்டம் வரைக்கும் இந்த ஹிப்லேருந்து தனியாக வரும். இந்த இடத்துல ப்ளீட்ஸ் இருக்கும், அப்படி இல்லை இந்த சைட்ஸில் ப்ளீட்ஸ் இருக்கும். ஓகே, ரெண்டு பார்ட்டாக தான் நம்மளோட பேண்ட்டு வரும். ஓகே, இது ஒரு பீஸும் இது ஒரு பீஸுமாக இருக்கும். ஓகே, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் நம்ம எடுத்துக்கணும், இதுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஏன்னா இந்த பட்டியை தனியாக கட் பண்ணுவோம், இந்த பேண்ட் பாட்டம் பார்ட்டை தனியாக கட் பண்ணுவோம். ஓகே, இப்போது தனியாக கட் பண்ணுறோன்றப்போ நம்மளுக்கு தனித்தனி மெஷர்மெண்ட் வேணும் இல்லையா? டோட்டல் ஹைட் பார்த்திங்கன்னா 41. டோட்டலாக இந்த பேண்ட்டோட லென்த் வந்து 41. ஓகே, இப்போது இதோட ஹைட் நம்ம எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணிக்கணும். ஓகே, டோட்டல் ஹைட் 41. இப்போ இந்த பட்டியோட ஹைட் எவ்வளோ வைக்கணும்னா ஸ்மால் சைஸஸில் இருக்கும்போது 7.5 இன்ச்சஸ் வச்சுக்கலாம். மீடியம் எல் இருக்கும்போது 8 இன்ச்சஸ் வச்சுக்கலாம். நீங்கள் மீடியம்லேயே ஷார்ட்டாக இருப்பாங்க அப்படின்னா நம்ம வந்து 7.5 இன்ச்சஸ் கூட வச்சுக்கலாம். ஓகே, பேண்ட் ஹைட் வந்து 39 அந்த மாதிரி வருதுன்னா நம்ம வந்து 7.5 தாராளமாக வச்சுக்கலாம். 38, 37, 39 வர்றப்போ நம்ம இது 7.5 தாராளமாக வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் ஹைட்டாக போகும்போது நம்ம வந்து 8 or 8.5 வச்சுக்கலாம். 9 வரைக்கும் போகலாம். ரொம்ப ஹைட்டாக போகுதுன்னா 9 வரைக்கும் போகலாம். பட் 9 ரொம்ப ரேராக தான் வரும். நல்ல ஹைட்டாக இருக்கவங்களுக்கு நம்ம 9 வரைக்கும் போகலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 39 வரைக்கும் 7.5 வச்சுக்கோங்க. 40, 41, 42 வருது அப்படின்னா நீங்கள் வந்து 8 or 8.5 வச்சுக்கலாம். ஓகே, 8.5 வரைக்குமே ஸ்டாப் பண்ணிக்கலாம். 9 வருது ரொம்ப ரேர் தான். ஓகே, ஜஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்றதுனால நான் இது சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போது 7.5 வச்சுருக்கோம். ஓகே, பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். இது வந்து 7.5 நம்ம டிசைட் பண்ணிட்டோம் இதோட ஹைட். ஓகே, அப்போது இதோட ஹைட் வந்து எவ்வளோ? இது வந்து ஸ்டாண்டர்டாக நம்ம வந்து 7.5 யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போது மீதி இருக்கிற இந்த ஹைட் ஓகே 41ல் இந்த 7.5 மைனஸ் பண்ணிக்கணும். ஓகே, டோட்டல் ஹைட் 41, அதில் மைனஸ் நம்ம 7.5 வைக்கணும்ல, அதை மைனஸ் பண்ணிக்கணும். ஓகே, 33.5 வருது. இவங்களுக்கு வந்து 41, ஸோ நான் இங்கே வந்து 8 இன்ச்சஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இவங்களுக்கு 39 இருந்தால் நம்ம 7.5 வைக்கலாம். இவங்க 41 ஹைட்டு 8 or 8.5 இல்லை 8.25 வைக்கிறதுனா கூட 8.25 வச்சுக்கலாம். ஓகே, நான் இங்கே 8 வைக்கிறேன். ஓகே, அப்போது 41ல் 8 போச்சுன்னா 33. ஓகே, இந்த பேண்ட்டோட டோட்டல் ஹைட் 41, அதில் 8 இன்ச்சு பேண்டுக்கு நம்ம டிசைட் பண்ணிட்டோம். அப்போ 41ல் 8 போச்சுன்னா பேலன்ஸ் 33 தான் உங்களோட பேண்ட்டோட லென்த். ஓகே, இப்போது இதை நம்ம வந்து ஃபேப்ரிக்கில் மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம இதை டிசைட் பண்ணிட்டோம். ஒல்லியாக இருக்கவங்களுக்கு 2 மீட்டர் ஆஃப் ஃபேப்ரிக் இருந்தாலே போதும். மேக்ஸிமம் 2.5. ஓகே, 2 to 2.5. ஃபேப்ரிக் விட்டு அதிகமாக இருக்குனாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃபேப்ரிக் எடுத்துக்கலாம். இப்போது நான் ஒரு ரயான் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஓகே, இது ரயான் ஃபேப்ரிக்கோட லென்த் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு இது தான். இந்த கரையை ஒட்டி போகிறது நம்ம லென்த் சொல்லுவோம். இப்படி தான் நம்ம கட் பண்ணி வாங்குவோம். ஓகே, எடுத்து அயன் பண்ணிக்கலாம். நான் இதை அயன் பண்ணி எடுத்துக்கிறேன் லைட்டாக, ஏன்னா ரொம்ப சுருக்கமாக இருக்குன்னா நம்ம அயன் பண்ணாமல் கட் பண்ணோன்னா நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இதை லைட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் அயன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீட்டாக அயன் பண்ணி எடுத்துகிட்டு 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் 4 மடித்து போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு லென்த் வைஸ் ஒரு ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போது இதை நான் வந்து ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணி காட்டுறேன். இதுதான் நம்மளோட லென்த்னு வச்சுக்கோங்க. சல்வேஜ் இங்கே வரும், நம்மளோட கரை பார்ட் இங்கே வரும். ஓகே, இதை 2ஆக ஃபோல்ட் பண்ணுறேன். ஓகே, கரை பார்ட் இருக்க பக்கத்தில் 2ஆக ஃபோல்ட் பண்ணுறேன். அண்ட் அதை இன்னொரு ஃபோல்டு
ஓகே 4 ஃபோல்ட் பண்ணுறேன். இப்போ இந்த சைட் பார்த்தீங்கன்னா 4மே க்ளோஸ்டாக இருக்கும், இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஓப்பனாக இருக்கும், இந்த சைடும் ஃபுல் ஓப்பனாக இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து இங்கே ஃபோல்டட் சைடு நம்ம சைடு வச்சுக்கோங்க, ஆப்போசிட் சைடை ஓப்பன் சைடு வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் எல்லாமே ஓப்பனாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபோல்டட் சைடை கீழ் பக்கமாக வச்சுக்கோங்க, உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு வர மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம மார்க் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பனில் இருக்கிற பிளேஸில் தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஓகே, ஏன்னா நம்ம பேண்டு கட் பண்ணணும். ஸோ நம்ம இங்கே ஃபோல்டரில் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு துணி கொஞ்சம் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த சைடு. அதனால் ஓப்பனில் கட் பண்ணி பாட்டமுக்கு போகணுன்னா இங்கே நம்மளுக்கு மீற துணியை நம்ம பேண்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம பேண்டு தனியாக கட் பண்ணுவோம், இந்த ஸ்ட்ரைட் பீஸு இது தனியாக கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இதுதான் கட் பண்ண போகிறோம். ஓகே, இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 33. ஓகே, 33 இன்ச்சுக்கு ஹைட்டுக்கு நம்ம பேண்ட்டு கட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது பாடி மெஷர்மெண்ட் 33. ஓகேவா? ஓகே, இப்போ இதுக்கு தைக்கிறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் கொடுக்கணும்ல, கீழே மடித்து தைக்கிறதுக்கு 2 இன்ச் கொடுக்கணும் பாட்டமில். ஓகே, ஓகே, பாட்டமில் மடித்து தைக்க 2 இன்ச் கொடுக்கணும். அண்ட் மேலே பேண்ட் அட்டாச் பண்ணுவோம்ல, இதையும் நம்ம அட்டாச் பண்ணணும், தனித்தனியாக கட் பண்ணி அட்டாச் பண்ணணும். ஸோ அதுக்கு 1/2 இன்ச். ஓகே, பேண்ட் அட்டாச் பண்ணேன். ஓகேவா? இப்போ 33 + 2 35 + ஒரு அரை 35. டோட்டலாக நம்ம வந்து 35.5 மார்க் பண்ணணும். ஓகே, 33 மார்க் பண்ணக்கூடாது. 33 தான் நம்ம பேண்ட்டில் ஸ்டிச்சிங்க்கு நம்ம கொடுத்துருக்க இந்த எக்ஸ்ட்ரா 2.5 ஆட் பண்ணி 35.5 மார்க் பண்ணணும். ஓகே, இப்போது நான் இங்கே ஓப்பன் பார்ட்ஸ் வச்சுருக்கேன் அண்ட் இது வந்து ஃபோல்டிங். ஓகே, நாளாக மடித்து வச்சுருக்கேன், மடிப்பு என்னோட பக்கம், ஓப்பன் ஆப்போசிட் சைடில் வச்சுருக்கேன், இங்கே வந்து ஃபுல் ஓப்பன். ஓகே, இதில் ஒரு லைன் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, கட் பண்ணும்போது சம்டைம்ஸ் க்ராஸாக கட் பண்ண வாய்ப்பு இருக்குது. நம்ம வாங்கும்போதும் சரி, நம்ம கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னாலும் க்ராஸாக போக சான்ஸ் இருக்குது. ஸோ ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக இல்லைன்னா கொஞ்சம் இறக்கி லைன் போட்டுக்கணும். ஓகே, எனக்கு வந்து ஈவனாக இல்லை, நான் கொஞ்சம் இறக்கி வந்து லைன் போட்டுக்கிறேன். ஒரு 1.5 இன்ச்சஸ் இறக்கி லைன் போட்டுக்கோங்க. ஓகே, ஓகே, லைன் போட்டுட்டோம். இப்போ மார்க்கிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஹிப் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 58. ஓகே, 58 டிவைடட் பை 4. நம்ம ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே 4 ஆல்ரெடி தான் டிவைட் பண்ணுவோம், அது பேண்ட்டாக இருந்தாலும் நம்மளோட குர்த்தியாக இருந்தாலும். ஓகே, ஹிப் ரவுண்ட் மெஷர்மெண்ட் நம்மளோட சீட் ரவுண்ட் மெஷர்மெண்ட் 58. ஸோ 58 டிவைடட் பை 4 போடுறேன், எனக்கு 14.5 வருது. அந்த 14.5 இந்த லைனில் நான் மார்க் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபேப்ரிக்கை 4 ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேன், ஒரு ரெஃபரன்ஸ் லைன் மாதிரி ஒரு லைன் போட்டுக்கிட்டேன், அதில் ஹிப் ரவுண்ட் 1/4 ஆஃப் ஹிப் ரவுண்ட் மார்க் பண்ணுறோம் 14.5. ஓகே, இதிலிருந்து ஒரு 5 to 6 இன்ச்சஸ் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கணும். ஓகேவா? நம்ம நார்மல் பேண்ட்டுக்கு நம்ம ஹிப் ரவுண்ட்லேருந்து ஒரு 5 to 6 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கணும். நம்ம பேண்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளீட் வந்திருக்கும், ஒன்று சென்டரில் ப்ளீட் இருக்கும், இல்லை சைட்ஸில் ப்ளீட் இருக்கும். உங்கள்கிட்ட நார்மல் பேண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு பாருங்கள். ஓகே, நானும் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு நார்மல் பேண்ட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரைட் பீஸ் நம்மளோட பேண்ட் பார்ட். ஓகே, இங்கே ஸ்ட்ரைட்டாக இருக்கும் ஒரு துணி, நம்ம நாடா கட்டுற இடத்துலேருந்து கொஞ்சம் லென்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் பீஸ் இருக்கும், இதுதான் நம்ம வந்து பேண்ட் சொல்லுவோம். அண்ட் அதுக்கப்புறமா பேண்ட் வந்து 2 லெக்கு தனியாக பிரியும். ஓகே, 2 லெக்குக்கும் தனித்தனியாக 2 லெக் இருக்கும். இதுலேருந்து ஒரு பார்ட் நம்மளுக்கு ஃபுல் லென்த் முடிகிற வரைக்கும் ஒரு பார்ட் வரும். நடுவில் வந்து ஒரு ஏ ஷேப் கட் கொடுத்துருப்போம், ஒரு ஏ மாதிரி இருக்கும் நடுவில். ஓகே, ஒரு வீ கட் மாதிரி இருக்கும். ஓகே, ஸ்ட்ரைட்டாக கட் பண்ண மாட்டோம், ஒரு வீ கட் மாதிரி இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளீட்ஸ் கொடுத்துருக்காங்க லூஸ்க்காக. நார்மல் பேண்ட் வந்து நம்ம ரொம்ப ஃபிட்டடாக போட மாட்டோம், கொஞ்சம் லூஸ் இருக்கும். ஓகே, அதுக்கு நம்ம அந்த 5 or 6 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிறோம். ஒரு சில பேண்ட்ஸில் வந்து ப்ளீட் சென்டரில் இருக்கும், ஒரு சில பேண்ட்ஸில் வந்து சைட்ஸில் இருக்கும். நம்மளுக்கு எப்படி வேணுமோ அதை நம்ம அப்படி வச்சுக்கலாம். ஓகே, இப்போது நான் 1/4 ஆஃப் ஹிப் ரவுண்ட் மார்க் பண்ணிட்டேன். ஓகே, 58 டிவைடட் பை 4 நான் மார்க் பண்ணிட்டேன். 14.5 ப்ளஸ் ஒரு 5 or 6 இன்ச்சஸ் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாம். இங்கேருந்து நான் எவ்வளோ கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு பார்க்குறேன். எனக்கு வந்து 6.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓகே,
ஸோ நான் 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு சீம் அலவன்ஸ் மார்க் பண்ண கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து நிறைய ப்ளீட்ஸ் இருந்தாலும் ஓகே, எனக்கு வந்து 10 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா இருக்குனாலும் இப்போ ஒல்லியாக இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே பெருசாக தான் இருக்கும். ஸோ அப்படியே வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் நம்ம. ஓகே, இல்லை உங்களுக்கு வந்து நிறைய ப்ளீட்ஸ் வேணாம், எனக்கு ரொம்ப தூரம் வேண்டாம், ஒரு மீடியம் ஃபிட் இருந்தால் போதுன்னா ஒரு 5 or 6 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் 10, 12 இன்ச்சஸ் 15 இன்ச்சஸ் வரைக்கும் கூட எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாம். நல்லா லூஸ் பேண்ட் ஆகிடும். ஓகே, இப்போ மார்க் பண்ணியாச்சு. இந்த லைன் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த இடத்துல இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. நம்ம இந்த லைன் ட்ரா பண்ணிட்டோம், இந்த 2 பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல ஸ்கேல் வச்சு ஒரு ஸ்ட்ரைட் லைன். நம்ம இங்கே 4 ஃபேப்ரிக்கும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஈக்குவலாக இல்லை. ஓகே, நான் ஒரு 1/2 inch ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு இங்கே துணி வந்து பத்தலை. நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது இதை பார்த்து ஃபோல்ட் பண்ணணும். சம்டைம்ஸ் அலைன் ஆகாது துணி கிராஸாக இருந்துச்சுனாலுமே. ஸோ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கேருந்து ஒரு 5.5 inches. ஓகே, மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிட்டேன். இப்போ இதை நம்ம சீம் அலவன்ஸாக எடுத்துக்கலாம் மீதி இருக்க துணியை. ஓகே, இப்போ இங்கேருந்து நம்ம கிராச் லென்த் அப்படின்னு சொல்லி ஒரு ஹைட் மார்க் பண்ணணும். அதை வந்து என்ன யூஸ் பண்ணலான்னா நம்ம பேண்டுக்கு யூஸ் பண்ணல. ஸ்மால் சைஸ் தான் 7.5, மீடியமாக இருந்தால் 8 இந்த மாதிரி. ஸோ இந்த மெஷர்மெண்ட்டையும் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இங்கே வந்து 8 வச்சுருக்கேன் பேண்ட் ஹைட். ஸோ நான் இங்கேயும் 8 மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, கிராச் லென்த்தை வந்து நீங்கள் ஸ்மால் சைஸஸ்க்கு 32, 30 இந்த மாதிரி சைஸஸ்க்கு நீங்கள் வந்து 7.5 யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மீடியம், ஓகே, மீடியம் எல்லுக்கெலாம் வந்து 8 inches மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப பெருசாக போகும்போது 8.5 வரைக்கும் போகலாம். ஓகே, சேம் அதே தான் இங்கே மார்க் பண்ணுறோம். நான் இங்கே 8 inches மார்க் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதுதான் என்னோட கிராச் லென்த். ஓகே, மார்க் பண்ணிட்டோம். இப்போது ஃபுல் லென்த் மார்க் பண்ணலாம். நம்மளோட பேண்ட்டு எவ்வளோ லென்த் வேணுமோ அதை மார்க் பண்ணலாம். எனக்கு இங்கே 33 வேணும். 33 ப்ளஸ் தைக்கிறதுக்கு ஒரு 2.5, 35.5 வேணும். நான் இந்த லைன்லேருந்து நான் போட்டிருக்க இந்த லைன்லேருந்து நான் 35.5 மார்க் பண்ணுறேன். அகெயின் இங்கே வந்து ஃபேப்ரிக் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. ஸோ நான் இந்த லைனில் டேப் வச்சுருக்கேன். இதிலேருந்து 35.5 எனக்கு எங்கே வருதோ நான் அதை மார்க் பண்ணுறேன். எனக்கு இங்கே வருது. ஓகே, இந்த இடத்துல ஒரு மார்க். ஃபேப்ரிக் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இப்போ இங்கே ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். ஓகே, இங்கே நம்ம 2 inch மடித்து தைக்கிறது கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 2 inch நான் ஜஸ்ட் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இது நம்மளோட பேண்ட் ஹைட் வித் 1/2 inch மேலே கொடுத்துருக்க சீம் அலவன்ஸோடு சேர்த்து. ஓகே ஓகே, டன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஆங்கிள் ரவுண்ட் மார்க் பண்ணணும் இந்த லைனில். ஓகே, நம்ம ஆங்கிள் ரவுண்ட் வந்து 14 எடுத்திருக்கோம். நம்ம லெக் பாதத்தை சுற்றி நம்ம வந்து 14 எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ இதை 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். ஓகே, 2ஆல் டிவைட் பண்ணி இங்கே மார்க் பண்ணணும். 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கிறதுனால 4ஆல் டிவைட் பண்ணக்கூடாது. நம்ம 2 ஃபோல்ட் தான் இங்கே பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு லெக்கோடது மேலே இருக்க துணி, உள்ளே இருக்க துணி இன்னொரு லெக்கோடது. ஓகே, ஸோ ஒரு லெக்கை நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணி மார்க் பண்ணணும். நான் 14 வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 7 வரும். அது 7 inches நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, 7 inches மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேயும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 2 லைன்லேயும் இங்கே ஒரு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போது நீங்கள் இந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணணும். இந்த பாயிண்ட்டையும் நம்ம கிராச் லென்த் மார்க் பண்ணியிருக்கோம்ல, இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணணும். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன், இவ்வளோ லென்த்தான ஸ்கேல் இருக்குன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளோ பெரிய ஸ்கேல் இல்லை உங்கள்கிட்டனா டேப் இப்படி வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி டேப் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க. இப்படி ஃபுல்லாக லைன் போடாதீங்க, டேப் வந்து மூவ் ஆகிடும். ஓகே, ஸோ அங்கங்கே ஒரு டாட் இப்படி டாட்ஸ் கொடுத்துட்டு இப்போது குட்டி ஸ்கேலை வச்சு நீங்கள் வந்து கோடு போட்டுக்கலாம். செட் ஸ்கொயர் வச்சும் போட்டுக்கலாம், குட்டி ஸ்கேல் வச்சும் போட்டுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு லைன் தெரிஞ்சிச்சு, நம்ம டாட்ஸ் கொடுத்துட்டோம். ஸோ இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி நம்ம ஸ்ட்ரைட்டாக கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஓகே, இந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும். எனக்கு இங்கே லூஸாக இருக்க வேண்டாம் அப்படின்னா இன்னொரு சிம்பிள் ஆப்ஷன் சொல்கிறேன்.
இப்போ நம்ம இதை ஸ்ட்ரைட்டாக கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல, இது கொஞ்சம் கர்வியராக கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்படி கொஞ்சம் கர்வியராக. ஓகே, இப்படி கனெக்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப லூஸ் இருக்காது. இப்படி ஸ்ட்ரைட்டாக கனெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். ஓகே, நீங்கள் ஒரு 2 பேண்ட் கூட ஸ்டிச் பண்ணுங்கள். ஒரு பேண்ட் இந்த மெத்தடில் பண்ணுங்கள், ஒரு பேண்ட் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகே, அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே, நான் என்ன சொன்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் வரும். ஓகே, நான் நிறைய ட்ரை பண்ணணும். எவ்வளோ ஸ்டிச் பண்ண முடியுதோ அவ்வளோ ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வரும், நிறைய ஐடியாஸ் வரும். ஓகே, டன். இப்போ இதுக்கு சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கலாம். நம்ம தைக்கிறதுக்கு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கலாம். 1/2 இன்ச் இல்லை 3/4 இன்ச் கொடுத்திங்கன்னா போதும். மேக்ஸிமம் 1 இன்ச், அதுக்கு மேலே பேண்ட்டுக்கு வந்து சீம் அலவன்ஸ் தேவைப்படாது. நான் இங்கே வந்து 1/2 இன்ச் கொடுக்குறேன். ஓகே, இங்கே நம்ம 1/2 இன்ச் முன்னாடி தள்ளி ஒரு மார்க் பண்ணியிருந்தோம்ல, அந்த லைனோட கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து நான் சீம் அலவன்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு மார்க் போட்டோம். அங்கே துணி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, சீம் அலவன்ஸ் மார்க் பண்ண முடியாதுன்னு நான் 1/2 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இதை நான் வந்து 1/2 இன்ச் சீம் அலவன்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே நம்ம ஹைட்லேயே சேர்த்து மார்க் பண்ணிட்டோம். ஓகே, அண்ட் இங்கே இன்னொரு சின்ன விஷயம் பண்ணிக்கோங்க. நம்ம சைடில் கிராச் மார்க் பண்ணிக்கோல, அதுலேருந்து ஒரு 1 இன்ச் மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, 1 இன்ச் மட்டும். அதுக்கு துணி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு தான் நான் 1.5 இன்ச் கீழே இறக்கி லைன் போட்டுக்கோங்கன்னு சொன்னேன். ஓகே, 1 இன்ச் இப்படி மேலே ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு ஸ்கேலை வச்சு இதோட கனெக்ட் பண்ணி விடணும். அந்த லைனை நம்ம போட்டிருக்க இந்த லைனோட அந்த லைனை இப்படி கிராஸாக கனெக்ட் பண்ணி விடணும். ஓகே, நம்ம பேண்ட் போடும்போது நம்மளோட காலோட உள் சைடு நம்மளுக்கு கொஞ்சம் தூக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஏன்னா நம்ம இங்கே வந்து இப்படி வி கட் கொடுத்துருக்கோம், ஒரு ஸ்லாண்டிங் கட் கொடுத்துருக்கோம். இது நம்மளுக்கு கொஞ்சம் தூக்கும். ஸோ காலோட அவுட்டர் சைட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் துணி இறங்கின மாதிரி இருக்கும், பேண்ட்டில் உள் சைடு தூக்குன மாதிரி இருக்கும். ஓகே, அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக ஒரு 1 இன்ச் நம்ம மேலே மார்க் பண்ணுறோம். மேலே மார்க் பண்ணி நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்ட இந்த லைனை கொஞ்சம் க்ராஸாக போடுறோம், அவ்வளோதான். ஓகே, இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். நான் ஏன் இங்கே ஸ்ட்ரைட்டாகவே மார்க் பண்ணிட்டேன், நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணணும். ஓகே, இப்படி கிராஸாக மார்க் பண்ணால் நம்ம மடித்து ஸ்டிச் பண்ண முடியாது. இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், வெளிப்பக்கமாக ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். ஓகே, பாட்டமில் நான் 2 இன்ச் மார்க் பண்ணிக்கல, மடிச்சு தைக்க சீம் அலவன்ஸ், அதில் வெளி சைடில் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு கனெக்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பேண்ட்டோட பாட்டம் பார்ட் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ இதை கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்படி கட் பண்ணிக்கிட்டோம். இதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இங்கே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, கட் பண்ணிட்டோம். நம்மளோட பேண்ட்டோட பாட்டம் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஓகே, இதில் நம்மளுக்கு 2 கால் தனித்தனியாக கிடச்சிரும். இங்கே சென்டரில் ஒரு நாச் போட்டுக்கோங்க. நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்கோம்ல, ஓகே, இந்த சென்டரில் ஒரு நாச் போட்டுக்கோங்க. நம்ம பேண்டோட அட்டாச் பண்ணும்போது அலைன் பண்ணுறதுக்காக ஒரு சென்டர் நாச். ஓகே, அவ்வளோதான். இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மீதி இருக்கிற துணியில் பேண்டு கட் பண்ண போகிறோம். மீதி இருக்கிற துணியை 4 ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, 4 மடிச்சிருக்கேன். ஓகே, மடித்து எடுத்துக்கோங்க. இங்கே வந்து நம்மளுக்கு ஈவனாக இருந்தால் ஓகே, அப்படி இல்லைனா நீங்கள் ஈவன் பண்ணி பின் பண்ணிக்கிட்டிங்கனாலும் ஓகே. அப்படி நம்மளால் ஈவனாக கொண்டு வர முடியலன்னா ஜஸ்ட் ஒரு லைன் போட்டுக்கோங்க இங்கேருந்து. ஓகே, லைன் போட்டாச்சு. இப்போது பேண்டோட ஹைட் நம்மளுக்கு
வேணும். பேண்டோட ஹைட் பார்த்திங்கன்னா நம்ம 8ன்னு கேல்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகே, அந்த 8 இன்ச்சஸை இங்கே மார்க் பண்ணணும். ப்ளஸ் தைக்கிறதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும். நம்ம நாடா வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பேண்டோட ஹைட் 8 இன்ச். ஓகே, பேண்ட் ஹைட் 8 இன்ச். ஓகே, 1/2 இன்ச் வந்து பாட்டமோடு அட்டாச் பண்ண. ஓகே, 8 இன்ச் பேண்ட் ஹைட், 1/2 இன்ச் பாட்டமோடு அட்டாச் பண்ண. அண்ட் நம்ம நாடா கொடுக்கணும் பேண்ட் கட்டுறதுக்கு. அதுக்கு நம்ம மடித்து தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும். ஓகே, அதுக்கு 2.5 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. ஓகே, 2.5 வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது வந்து டிராஸ்டிங்காக, நாடாக்காக. ஓகே, 2.5. ஸோ 8, 2.5 ப்ளஸ் 1/2 இன்ச். ஓகே, 11 இன்ச் டோட்டலாக. கரெக்டு தானே? கரெக்ட், 11 இன்ச். ஓகே, 8 ப்ளஸ் ஒரு அரேஞ்ச். பேண்ட் ஹைட் 8 இன்ச் ப்ளஸ் ஒரு அரேஞ்ச். இது பேண்ட்டோட அட்டாச் பண்ணதுக்கு நம்ம அங்கேயும் அரேஞ்ச் தான் கொடுத்தோம், அதனால் இங்கே அரேஞ்ச் கொடுத்துருக்கோம். ஓகே, 8 ப்ளஸ் 1/2 அண்ட் நாடா பார்ட் மடித்து தைக்கிறதுக்கு 2 இன்ச். ஸோ டோட்டலாக 11 இன்ச். இப்போ நான் இந்த கோடு போட்டிருக்கேன்ல, இதிலேருந்து 11 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, பாட்டமில். ஓகே, 11 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ பேண்ட் ஹைட்டு மார்க் பண்ணியாச்சு. இப்போ பேண்டோட விட்டு மார்க் பண்ணணும். மேலே நம்மளுக்கு ஹிப்பை சுற்றி நம்மளுக்கு வந்து எவ்வளோ பேண்டோட கிளாத் வேணுன்றதை மார்க் பண்ணணும். 1/4 ஆஃப் ஹிப் ரவுண்ட் இதில் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, 1/4 ஆஃப் ஹிப் ரவுண்ட் இதில் மார்க் பண்ணிக்கலாம். 58. அது வந்து 4ஆல் டிவைட் பண்ணோன்னா 14.5 வந்துச்சு இல்லை? ஸோ அந்த 14.5 இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கேயும் மேலேயும் மார்க் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் நம்ம வந்து லூஸிங்காக எக்ஸ்ட்ரா கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கலாம். இங்கே நான் லூஸ் கொடுக்கல. ஓகே, ஏன்னா நான் ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு பேண்ட்டுக்கு லூஸ் தேவைப்படாது, அவங்க ஃபிட்டடாக போடுவாங்க, அதனால் நான் லூஸ் கொடுக்கல. ஓகே, உங்களுக்கு வந்து லூஸ் வேணும்னா ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாம். 14.5 மார்க் பண்ணுறதுக்கு பதிலாக 15 மார்க் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் கொஞ்சம் லூஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போது இதை கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட் லைன் போட்டு. அவ்வளோதான், நம்மளோட பேண்ட் ரெடி. ஓகே, இப்போது இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணணும். இதை வந்து நம்ம 2 பீஸாக கட் பண்ணுறோம். ஓகே, 2 துணியை நான் வந்து 2 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது தனித்தனி பீஸாக தான் வரும். அதை ஜாயின் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வேணும் சீம் அலவன்ஸ் தைக்கிறதுக்கு. ஓகே, நீங்கள் லூஸ் கொடுக்குறீங்கன்னா 1/2 இன்ச் லூஸ் ப்ளஸ் 1 இன்ச் தைக்கிறதுக்கு கொடுக்கணும். இங்கே வந்து நான் தைக்கிறதுக்கு மட்டும் 1 இன்ச் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு லைன் போட்டிருக்கேன். பேண்ட் ஹைட் 8 இன்ச் ப்ளஸ் பாட்டமில் 1/2 இன்ச் வந்து பேண்ட் அட்டாச் பண்ணுறதுக்காக, 2.5 இன்ச் வந்து நாடா பார்ட் தைக்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ டோட்டலாக 11. நான் போட்ட லைன்லேருந்து 11 இன்ச்சஸ் வந்து டவுன்வர்ட்ஸ் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டாச்சு. அண்ட் இதில் 1/4 ஆஃப் ஹிப் ரவுண்ட் மார்க் பண்ணியிருக்கோம். ஓகே, ஹிப் ரவுண்ட் டிவைடட் பை 4 நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். ஓகே, அதை கனெக்ட் பண்ணிட்டோம், ஒரு பாக்ஸ் போட்டுட்டோம். இதுதான் நம்மளோட பேண்ட். இந்த பேண்ட் துணி அட்டாச் பண்ணுறதுக்கு 1 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, கட் பண்ணி எடுத்துட்டோம். மீதி இருக்க துணியில் நம்ம நாடா ரெடி பண்ணிக்கலாம். டன். இப்போது இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுக்கும் நம்மளுக்கு சென்டர் நாச் வேணும். சென்டர் நாச் பாட்டம் பார்ட்டில் போட்டுக்கலாம். இந்த ஃபோல்டிங்கில் ஒரு நாச். ஓகே, இதுதான் நம்மளோட பேண்ட். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். இது நம்மளுக்கு 2 பீஸாக இருக்கும்.
ஓகே, இதை அட்டாச் பண்ணி நம்ம ஒரு பீஸ் ஆக்கணும். அதுக்கு தான் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து 1 இன்ச் கொடுத்தோம் தைக்கிறதுக்காக. ஓகே, பேண்டு ரெடி. நம்மளோட பாட்டம் பார்ட் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணிட்டோம். ஓகே, மீதி இருக்க துணியில் நம்ம நாடாக்கு ஸ்ட்ரைட் பீசஸ் கட் பண்ணிக்கலாம். 2 இன்ச்சில் நம்ம கட் பண்ணணும். இப்போ இதுதான் பேலன்ஸ் இருக்கிற துணி. இதை வச்சு நான் நாடா தைக்கிறதுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மீதி பிட்டு பிட்டாக தான் வரும். பெரிய துணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் பெரிய துணியாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் பெரிய துணியாக கிடைக்கலனா நம்ம பீஸாக கட் பண்ணி தான் அட்டாச் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போது இதுலேருந்து நான் 2 இன்ச் மார்க் பண்ணுறேன். 2 இன்ச் இருந்தால் போதும் நாடாக்கு. ஓகே, கட் பண்ணிக்கலாம். இதே அளவில் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க. இது வந்து நம்மளோட ஹிப் ரவுண்டோட ஒரு 15 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வேணும் லென்த்து. இப்போ ஹிப் ரவுண்ட் வந்து உங்களுக்கு 58னா நம்மளுக்கு வந்து ஒரு 68 இல்லை 75 இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இதை கட் பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரி கொஞ்சம் நிறைய பீசஸ் எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கூட நம்ம தூக்கி போட்டுக்கலாம். கம்மியாக கட் பண்ணிங்கன்னா திரும்பியும் நம்ம கட் பண்ணி அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டிச்சிங் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே நம்ம கொண்டு போயிடணும். அப்போ தான் ஈஸியாக சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணி முடிக்க முடியும். ஓகே, நம்ம எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஓகே, நாடா துணியிலேருந்து பேண்ட் பாட்டம் பார்ட் பேண்ட் பார்ட் எல்லாமே நெக்ஸ்ட் கிளாஸில் ஸ்டிச்சிங் பார்க்கலாம். ஓகே, பாய்.